புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எல்லாமே போச்சு, தமிழக போலீஸ் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை என்று காஷ்மீர் எல்லையில் கதறி அழுத தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் இராணுவ வீரரால் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே பார்த்தீங்கன்னா மிக பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. ஒரு இராணுவ வீரருக்கே இந்த நிலைமையா அப்படின்றது தான் மக்களின் கேள்வியாக இருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது? தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ பெண் வீரர் காஷ்மீர் எல்லையில் கதறி அழுதது ஏன்? தமிழக போலீஸ் கண்டுகொள்ளாமல் இருந்தது ஏன்? என்ன நடந்தது அப்படின்றத பற்றி அந்த பெண் இராணுவ வீரருக்கு நடந்ததை தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த பெண் இராணுவ வீரருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காஷ்மீரில் வேலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீராங்கனை பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று தற்போது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது, தன்னுடைய வீட்டில் கடந்த ஜூலை மாதம் திருட்டு சம்பவம் நடந்திருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நடந்து ஒரு மாதம் ஆகியும் போலீஸார் இன்னும் அந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டானுங்க அப்படின்றத கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு கண்ணீர் மல்க பேசியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த விவகாரத்தில் அவங்க சொன்ன விஷயம்தான் மிக பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. என்ன காரணம்னா, போலீஸார் சரியான உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னுட்டும் அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. சரி, இந்த விவகாரத்தில் முழு பின்னணி என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருக்கக்கூடிய நாராயணபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் குமாரசாமி. இந்த குமாரசாமியின் மகள் தான் கலாவதி. இவங்க தான் காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றிட்டு இருக்காங்க. கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி குமாரசாமி வீட்டில் புகுந்த நபர்கள் அங்கே பீரோவில் இருந்த 22 சவரன் நகை, பட்டு புடவை, 50,000 ரூபாய் ரொக்கம், பணம் இதையெல்லாம் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்றது தான் கலாவதி கண்ணீர் மல்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். காஷ்மீரில் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவங்க இது தொடர்பாக ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன நடந்தது அப்படின்ட்டு சொல்லும்போதே பேச முடியாமல் தழுதழுத்து அழுது கொண்டு தான் இந்த விஷயத்தையே சொல்லியிருக்காங்க. 32 வயதாகக்கூடிய இந்த கலாவதி தன்னுடைய திருமணத்திற்காக வைத்திருந்த நகைகள் எல்லாம் காணாமல் போனதாகவும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க தாமதித்ததாகவும் கண்ணீரோடு சொன்னதோட, பொன்னை அருகே இருக்கக்கூடிய நாராயணபுரம் கிராமத்தில் உள்ள அவங்க வீட்டில் ஜூன் 24ஆம் தேதி அன்று இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவித்திருக்காங்க. அந்த சமயத்தில் தன்னுடைய தந்தையும் சகோதரரும் வயலில் வேலைக்கு சென்றதாகவும் தாயார் மாடு மேய்க்க சென்றிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அவங்க மேலும் பல விஷயங்களை சொல்லும்போது, என்னுடைய அம்மா திரும்ப வந்து பார்த்தபோது எனது திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த நகைகள் அத்தனையும் காணாமல் போயிருந்தது. என்னுடைய அம்மா மாலை 5:30 மணிக்கு திரும்பிய போது நகைகள் எல்லாம் காணாமல் போயிருந்தது. இதனையடுத்து அண்ணன் வந்தவுடன் அன்றைய தினமே புகார் அளித்திருக்காங்க. ஆனால் மறுநாள் ஜூன் 25ஆம் தேதி முதலமைச்சர் பாதுகாப்பு பணி இருப்பதாக கூறி யாரும் விசாரிக்கவில்லை அப்படின்ற மாதிரி கண்ணீரோட சொன்னதோடு மட்டுமல்லாமல், அதன் பிறகு வந்த அதிகாரிகள் கைரேகை சேகரித்து ஜூன் 28ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் பதிவு செய்தாங்க அப்படின்ட்டு வேதனையோடு சொல்லியிருக்காங்க. ஒரு இராணுவ வீரருக்கே இந்த நிலைமைனா மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரண மக்களினுடைய நிலைமை என்னவென்று. திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த அனைத்தையும் இழந்து விட்டதால குடும்பத்தினர் பெரும் சோகத்தில் உள்ளதாகவும் அவங்க அந்த இராணுவ பெண்மணி சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் பல முறை தொடர்பு கொண்ட போதும் உரிய நடவடிக்கை இல்லை. அதாவது இந்த வழக்கு தொடர்பாக போலீசாரை இந்த பெண்மணியே கலாவதியே பல முறை தொடர்பு கொண்ட போதும் உரிய நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற மாதிரி தற்போது குற்றம் சாட்டியிருக்காங்க. காஷ்மீரில் பணியாற்றக்கூடிய
பெண் இராணுவ வீரர் கலாவதி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ, அவங்க பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சானது மிக பெரும் அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கிடையே வேலூர் போலீசார் இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கலாவதியின் தந்தை குமாரசாமி ஜூன் 24 இது குறித்து புகார் அளித்ததாக போலீசார் சொல்லியிருக்காங்க. கலாவதியின் திருமணத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்டிருந்த 15 பவுன் தங்க நகைகள், 50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒரு பட்டுப்புடவை காணாமல் போயிருந்ததாம். பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஜூன் 25 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் கைரேகை மாதிரிகள் மற்றும் சிசிடிவி காட்சிகளும் சேகரிக்கப்பட்டிருக்கு. சந்தேக நபர்களின் செல்போன் தரவுகளை டவர் டம்ப் தொழில்நுட்பம் மூலம் எடுத்திருக்கும். ஜூன் 29 புகார் அளித்தவர் இந்த நகைகளின் எடை 22.5 பவுன் என்று தெரிவித்தார். முதலில் கலாவதியை திருமணம் செய்து பின்னர் விவாகரத்து செய்த சந்தோஷ் என்பவர் மீது குமாரசாமிக்கு சந்தேகம் இருப்பதாக சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திட்டு வரோம். விசாரணை தாமதமின்றி தொடர்ந்து நடைபெற்று வருது. எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக கலாவதி கூறிய குற்றச்சாட்டில் உண்மை இல்லை அப்படின்ட்டு அந்த பகுதி போலீசார் இந்த மாதிரி தெரிவித்திருக்காங்க. சரி, அப்படின்னா அந்த பெண் இராணுவ வீரர் சொல்றது பொய்யா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அவங்க சொல்றதுல பொய்யும் அடங்கி இருக்கின்றது. அவங்க ஏன் பொய் சொன்னாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி அதிர்ச்சி தரும் தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது அந்த பகுதி பொன்னை பகுதி காவல் நிலைய போலீசாரிடம் இது பற்றி நேரடியாக சென்று விளக்கம் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜூன் 24 இது பற்றி கம்ப்ளைண்ட் வந்தது. மறுநாள் 25 உடனே எஃப்ஐஆர் போட்டுட்டோம். அவருடைய அப்பா, அந்த பெண்ணினுடைய அப்பா குமாரசாமி தான் எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு போனாரு. அவங்க சந்தேகப்படக்கூடிய 12 பேரிடம் கைரேகையை பதிவு செய்திருக்கோம். அவை எதுவுமே பொருந்தல. அந்த இராணுவ பெண் வீரரின் அம்மாவுடைய கைரேகை தான் அங்கே இருக்கு. கைரேகை நிபுணரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. சிடிஆர், அதாவது அழைப்பு விவர பதிவேடு, டவர் டம்ப் என்ன சொன்னோம் பார்த்தீங்களா, செல் டவர்களுடைய தொகுப்பிலிருந்து மொபைல் ஃபோன் தரவுகளை பிரித்தெடுத்து பகுப்பாய்வு செய்வது, இதையெல்லாம் நாங்கள் தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். 80% விசாரணையை முடிச்சிட்டோம். முடிவாக 10% தான் விசாரணை இருக்குது. இன்னும் 4 பேரை சந்தேகப்பட்டோம். அவர்களையும் பிடித்து விசாரிக்க போகிறோம். அவங்க தான் இதையெல்லாம் செய்தாங்களா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு நகைகளை எல்லாம் பறிமுதல் செய்து அந்த நபர்களை கைது செய்வோம் அப்படின்ற மாதிரி போலீஸார் தெரிவித்திருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவில் அந்த பெண் காவலர் தனக்கு திருமணம் ஆகலை அப்படின்ட்டு போய் சொல்கிறாரு. அந்த பெண், அதாவது அந்த இராணுவ பெண் வீரர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமானவர். கணவர், முதல் கணவர் பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் ஆகலை. ஏற்கனவே திருமணமானவருடைய கணவரின் பெயர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ். இந்த சந்தோஷை விவாகரத்து செய்துட்டு இருக்காங்க. தற்போது பெற்றோருடைய ஆதரவில் தான் இந்த கலாவதி இருக்காங்க. தன்னுடைய முன்னாள் கணவர் தான் இந்த நகை பணத்தை எல்லாம் எடுத்து சென்றிருப்பார் அப்படின்ட்டு கலாவதி சந்தேகப்பட்டு அவரை கைது செய்ய தற்போது சொல்லிட்டு இருக்காங்களாம். சந்தேகப்படக்கூடிய எல்லோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருது. எஃப்ஐஆர் தாமதமாக போடப்பட்டதாக சொல்வது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி தற்போது தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. காவல்துறையினர் சொல்வதைப் போல எஃப்ஐஆர் நகலை வாங்கி பார்த்தபோது அதில் 25 எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மருமகன் சந்தோஷ் மீது தான் சந்தேகமாக இருக்கிறது, அவரை விசாரிங்க அப்படின்ட்டு குமாரசாமி தன்னுடைய புகாரில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. வேறு யார் மீதும் குமாரசாமியின் குடும்பத்தினர் சந்தேகம் தெரிவிக்கலை. அது மட்டும் இல்லாமல் கைரேகை நிபுணர்களின் சோதனையிலையும் வீட்டில் குமாரசாமி மனைவியின் கைரேகையை தவிர வேறு யாருடையதுமே பொருந்தலை. இப்போது சிஆர்பிஎஃப் காவலர் கலாவதி தன்னுடைய திருமணத்துக்கு வாங்கப்பட்ட நகைகள் என சொல்வதும், நகைகளின் மதிப்பை தன்னுடைய தந்தை புகாரில் 15 பவுன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கலாவதி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த வீடியோவில் 22.5 பவுன் நகைகள் என்று மாற்றி சொல்கிறாங்க. இதனால் இந்த பெண் காவலர், பெண் இராணுவ வீரர் மீதும் மிக பெரும் அளவில் சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இந்த பெண் இராணுவ வீரர் பேசியிருக்கக்கூடிய இந்த வீடியோவை வெளியிட்டது யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த பெண் வெளியிட்டு இருந்தாங்கன்னா பெரிய அளவில் வைரலாகி இருக்காது.
அந்த வீடியோவை பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை தான் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாரு. அதனால தான் இந்த விவகாரம் பெரும் அளவில் பூதாகரமாகி இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. அந்த இராணுவ பெண் காவலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படி இப்படியும் மழுப்பி சில பொய்களை சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸார் இந்த விசாரணையில் சரியாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நேரடியாக விசாரித்ததிலையும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெண் இராணுவ வீரருக்கு என்ன நடந்தது, எதற்காக கதறி அழுதபடி வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்ற பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும். சப்போஸ் அந்த பெண் இராணுவ வீரர் இந்த மாதிரி பொய் சொல்லியிருந்தாங்க, தன்னுடைய கணவரை மாட்டிவிட முன்னாள் கணவரை மாட்டிவிட நினைக்கிறாங்களா, அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக அவங்க பொய் சொல்கிறாங்களா, இல்லை தமிழக போலீஸார் மீது தான் தவறு இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க, சந்தேகப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.